பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையின் நாளாய், ஆசீர்வாத நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 8-9 வசனங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும், புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் எருசலேமே அதை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் அவர் ஊழியம் செய்ததை வேதம் காண்பிக்கிறது. 3.5 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்தது முழுவதுமே யாருக்கு என்று பார்த்தா இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமே என்று சொல்லலாம். ஒரு கானானிய ஸ்திரீ வந்து கேட்கும்போது கூட இயேசு சொல்லுகிறார், நான் காணாமல் போன இஸ்ரவேலரிடத்தில் தான் அனுப்பப்பட்டேன் என்று. ஆனால் அவருடைய ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல வேண்டுமானால் இஸ்ரவேலரை விடவும் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டா புறஜாதிகள், நானும் நீங்களும் தான். அதற்கு காரணம் என்ன? வாக்குத்தத்தங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? பிதாக்களுக்கு. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? இரக்கம். பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, அதை உறுதியாக்க இயேசு இந்த பூமியில வந்து அதை நிறைவேற்றுகிறார். அப்படி என்றால் பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை உறுதியாக்க இந்த பூமியில வந்தவர் யாரை மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் இஸ்ரவேலரை மட்டும்தான். ஆனால் அவரால் அப்படி கவனம் செலுத்த முடியாது. அவர்களை மட்டுமே கவனம் செலுத்த முடியல. இதுதான் அவருடைய இரக்கம், இதுதான் அவருடைய கிருபை. அவருடைய ஜனமல்லாத நம்மை அவருடைய ஜனமாய் மாற்றினார். அவருக்கு சொந்தமல்லாத நம்மை அவருக்கு சொந்தமாய் மாற்றினார். அவருக்கு அந்நியரான நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். இதற்காக அவர் கொடுத்த கிரயம் இருக்கிறது அல்லவா, அதுதான் அவருடைய ஜீவன். அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தினார். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை உறுதியாக்க வந்தவர் அவர்களுக்கென்று மட்டும் இராமல் உலக இரட்சகராய். எனவே தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் நம்முடைய நீதியிலே வந்தவர்கள் அல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த புண்ணியத்தில் வந்தவர்களும் அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாராட்டின கிருபை, நமக்கு அவர் செய்த இரக்கம், இதை மறக்கவே கூடாது. நம்முடைய தகுதியே அவருடைய தயவுதான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் மாத்திரம் துதித்து கொண்டிருந்த உன்னதமான உண்மையுள்ள தேவனை இன்று நானும் நீங்களும் துதிக்கிறோம் என்றால் எவ்வளவு இரக்கம் பெற்றிருக்கிறோம். இதை மறந்து வாழாதிருங்கள், இதை மறந்து போகாதிருங்கள். நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவர் சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபை, எங்கள் மேல் நீங்க வைத்த இரக்கம், இன்னைக்கு நாங்கள் உம்முடையவர்களாய் உமக்கு சொந்தமா உம்மை அப்பா என்று அழைக்கிற நிலையில இருக்கிறோம்ப்பா. இதற்கு நாங்கள் பாத்திரவான்களே அல்ல, நாங்கள் எவ்விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல. நீங்க வைத்த இரக்கம்ப்பா. கடைசி வரை நன்றி உள்ளவர்களாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.